மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். சான்றோர்குல மூத்த குடி நம்மை ஆளும் நம்மாழ்வார் அவர் அவதரித்த 5125வது அவதார தினவிழா நம்ம அன்னை பத்ரகாளி அறக்கட்டளை சார்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பற்றி சொல்லணும்னா, உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, உண்டோ தென் குறுகைக்கு ஒப்பு என்று மணவாள மாமுனி பாடியிருக்காங்க. அதாவது சடகோபர் அப்படின்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் நம்மளோட பெருமாளோட அவதாரம் தான் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் சான்றோர் குடியில் பிறந்தவர். இப்போ நம்ம சான்றோர்களை சொல்லணும்னா எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. சான்றோர்கள் எப்போ தோன்றினாங்கன்னே கூற முடியாத அளவுக்கு மூத்த குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி நம் சான்றோர் குடி. பொதிகையில் தோன்றிய தமிழை சங்கம் ஏற்றி வளர்த்தவன் நம் சான்றோர். புலமை மிக்கவன் நம் சான்றோர். வீரம் விளைந்தவன் நம் சான்றோர். வரலாற்றின் வடிவமே நம் சான்றோர். பக்தியில் சிறந்தவன் நம் சான்றோர். ஈகையில் சிறந்தவன் நம் சான்றோர். இன்முகம் காட்டுபவன் நம் சான்றோர். பணிகம் வளர்த்தவன் நம் சான்றோர். எங்கும் வளர்ந்து வருபவன் நம் சான்றோர் என்று கூறலாம். இப்பொழுது நம்ம சான்றோர் இல்லாத இடமே இல்லை. சான்றோர்னாலே எல்லாரும் தெரியும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி சாணான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாணான் அப்படிங்கிற சொல்லே அந்த சான்றோர் அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் மருவி வந்திருக்குது. சரியா? இப்ப முதலாவதாக நம் வரலாற்றை மீட்டெடுக்கும் விதமாக உண்மையிலே ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த அன்னை பத்ரகாளி அறக்கட்டளையானது துவக்கப்பட்டு, ஏற்கனவே நாம 63 நாயன்மார்ல ஒரு நாயன்மாரான ஏனாதிநாத நாயனாருக்கு நாம நிகழ்ச்சி எடுத்திருந்தோம். இப்போ 2வது நிகழ்ச்சியாக பல பேருக்கும் தெரியாத மறந்துவிட்ட வரலாறை மீட்டெடுக்கும் விதமாக இந்த சுவாமி நம்மாழ்வார் அவர்களின் 5125வது பிறந்த நாள், அதாவது அவதார தினம். பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அவதார தினம் தான் சொல்லுவோம். அந்த அவதார தின விழாவை இந்த ஆழ்வார் திருநகரியிலே கொண்டாடணும். ஏன்னா சென்னையில் கொண்டாடலாம், மற்ற இடங்கள்லாம் கொண்டாடலாம். ஆனால் அவங்க பிறந்து வசித்து முக்தி அடைந்த அந்த ஸ்தலத்திலேயே நாம் கொண்டாடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும்னு கருதி இந்த நிகழ்ச்சி இங்கே தூங்குகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய அருமை சகோதரி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களையும், இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணாச்சி கரிக்குல்ராஜ் அவர்களையும், மற்றும் கன்னியாகுமரி இந்து நாடார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி காமராஜ் அண்ணாச்சி அவர்களையும், குடி பகுதியை சேர்ந்த பிஜேபியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அருமை அண்ணாச்சி சிவமுருக ஆதித்தன் அவர்களையும், பிரபல எழுத்தாளர் அருமை அண்ணாச்சி பிரபாகர் ஐயா அவர்களையும், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், அதாவது நம்ம பற்றிய பல்வேறு தகவல்களை நம்மளுக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி ராமச்சந்திரன் அவர்களையும், அதே போன்று ஏரல் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி கோயிலினுடைய பரம்பரை அரங்காவலராக இருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி கருத்தபாண்டிய நாடார் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும், சமுதாய சொந்தங்களுக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்து உங்களை எல்லோரும் வருக வருக என வரவேற்று இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அறிமுக உரை நம்ம அன்னை பத்ரகாளி அறக்கட்டளையின் தலைவர் நா.
முருகானந்தம் நாடார் அவர்கள். அவங்கள பத்தி நிறைய சொல்ல வேண்டி இருக்குது. ஆனா ஒரே ஒரு நிமிடம் தான். வியாபாரி சங்கத்தில் விழிப்புடன் பணியாற்றி சான்றோர் சங்கங்களை சாமானியத்துடன் நடத்தி பல அமைப்புகளை அமைதியுடனே செயல்படுத்தி வெற்றி பெற கண்டு அன்னை பத்ரகாளி அறக்கட்டளையில் அனைத்து சான்றோர்களையும் இணைத்து நாம் இழந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை நிலைநிறுத்துவதை நோக்கத்துடன் திண்ணிய நெஞ்சத்துடன் திறம்பட செயல்பட்டு ஏனாதி நாயனாரும் எம் குலமே என ஏற்றத்துடன் விழாவெடுத்து நம் ஆழ்வாரும் சான்றோரே என நிறுவிய அவதரித்த நாளில் அன்புடனே அனைவரையும் அழைத்து விழாவெடுக்கும் உங்கள் திறமைக்கு ஈடில்லை. ஐயா முருகானந்தம் ஐயா அவர்களே. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம சமுதாயத்துல ஆயிரக்கணக்கான நாடார் சங்கங்கள் அந்தந்த பகுதியில ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா மதுரை நாடார் மனித சங்கமா இருக்கலாம், தட்சிணமார் நாடார் சங்கமா இருக்கலாம், நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கமா இருக்கலாம். பல்வேறு சங்கங்கள் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க. அதுல அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் அதுல பயனடைகிறாங்க. திருமண மண்டபம் நடத்துறாங்க, அதுலயும் அந்த பகுதியில் உள்ள மண்டபங்கள் எல்லாம் நடத்துறாங்க. டால்டுவெல் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார பாதிரியார் ஒரு விஷயத்தை சொல்றான் 1835. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரத நாடு சுதந்திரம் அடைஞ்சிரும், ஆனா 50 ஆண்டு காலம் ஆனாலும் 60 ஆண்டு காலம் ஆனாலும் 75 ஆண்டு காலம் ஆனாலும் அவங்க நம்ம மனநிலைமையிலே இருப்பாங்க. மனநிலைமை என்ன? வெஸ்டர்ன் கல்ச்சர், அதுலயே தான் இருப்பாங்க அப்படின்னா. ஆனா அது இன்னைக்கு நடைமுறையில பார்க்கும்போது அது உண்மை அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. 2-3 உதாரணங்கள் மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு பண்றேன். உறவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உறவு முறையே இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா வாங்க மாப்பிள்ள, வாங்க மச்சான், வாங்க அத்தா, வாங்க மைனி, வாங்க அண்ணின்னு தான் கூப்பிடுவோம். இன்னைக்கு அங்கிலு ஆண்டியா போயிடுச்சு. மதர் சிஸ்டர் 4 வார்த்தை தான் இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு அம்மா நாடார் வீட்டுல தான் போயிருந்தேன். செகண்ட் கிளாஸ் படிக்குது. அம்மான்னு வந்துச்சு, சனியன மம்மின்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. நாடார் குலமே அப்படி இருக்கு. நாடார் குலம் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கால்டோல் சொன்னது ஞாபகம் வந்தது. மொழியை அழிச்சுட்டான், உறவை அழிச்சுட்டான், உணவு முறையை அழிச்சுட்டான், உடையை அழிச்சுட்டான். எல்லாருமே வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் இருக்கும் இன்னைக்கு. இதை இப்படி இறங்கிட்டு போயிட்டு இருந்தோம்னு நாளைக்கு வந்து காலம் வேற மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்க 4 மாவட்டம் தான் எங்க ஊரு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அனந்தரம் பண்றதுக்கு லேட் ஆயிட்டுன்னா தாலி கட்டினா வந்தா எங்க சித்தவா சண்டைக்கே போயிட்டாங்க. நான் ஒரு ஊர்ல நிப்பாட்ட வேண்டியதான் இல்லை, 1 ஏர்ல தாலி கட்ட சொன்னா அப்படின்னு. இன்னைக்கு நான் மெட்ராஸ்ல கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன், யாருமே வரல, சொக்காரம் யாருமே வரல. என்னன்னு கேட்டா எல்லாம் ரிசப்ஷன் வந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். என்ன காரணம்னு கேட்டா அவன் குழந்தைய ஸ்கூல்ல விடணுமா அப்படின்னா. என்ன குழந்தைனா எல்கேஜி படிக்குதான். எல்கேஜி படிக்கிற குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு விடணுங்கிறதுக்காக தன்னுடைய கலாச்சாரம் பண்பாட்டையே அடமானம் வச்சுட்டான். இப்படியே போனா என்ன ஆகும் நம்ம நாடு, நம்ம சமுதாயம்? எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, உலகத்துல நம்ம சமுதாயம் தலை நிமிர்ந்து நின்னாதான் மற்ற சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அது வரலாறுல நிறைய சொல்ல முடியும், இங்க பேசக்கூடியவங்கலாம் நிறைய சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்க ஒரு சின்ன ரெக்கார்ட்ஸ் வைக்கிறேன் நான். தாத்தா பேரு அம்மா, சாரி அப்பா தாத்தா, தாத்தாக்கு தாத்தா பேர் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? 4 தலைமுறைக்கு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை தலைமுறை தெரியும்னாச்சு? இல்ல, உங்களுக்கு எத்தனை தலைமுறை பேர் தெரியும்? பலமா கை தட்டுங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க 7 தலைமுறை பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் மோட்சம் உண்டு. யாரெல்லாம் 7 தலைமுறை பேர் தெரியும்? ஆனா பாருங்க, 7 தலைமுறை தெரியும். அவங்க ரொம்ப பலமா கை தட்டணும். நம்ம ஊர்ல குலதெய்வம்னு இருக்கும். எதுக்காக குலதெய்வத்துக்கு வர சொல்றாங்க? 7 தலைமுறை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க. நம்மளும் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தோம். அந்த பாவ புண்ணியங்கள்லாம் கிடைக்கும், தீய எண்ணங்கள்லாம் நம்ம விட்டு விலகும். அதுக்குதான் கோயிலுக்கு போக சொல்லிருக்காங்க, குலதெய்வ கோயிலுக்கு, இல்லையா? அதனாலதான் 7 தலைமுறை. நானும் அடிக்கடி கரிகால் தாச்சும் பேசிட்டு இருப்போம். ஆனாச்சும் நம்ம இந்த சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம்.
காமராஜர், சமுத்திரபாண்டி அண்ணாச்சி இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கும் போது 63 நாயன்மார்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாட்டேன், நீங்களும் பேசினாதான் எனக்கு உற்சாகமா இருக்கும். தெரியுமா தெரியாதா? 63 நாயன்மார்கள்ல ஏனாதிநாத நாயனார் நம்ம நாடார் குலத்தை சேர்ந்தவர். நின்ற சீர் நெடுமாறன் பூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க, அவர் நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் கட்டினது அவர் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம இப்படிதான் இருக்கோம். மங்கையர்க்கரசி அவங்களும் நாடார் தான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நாடாருடைய பெருமையை பேசுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன். திருச்செந்தூர் கோயில்ல நம்ம நாடார் ஆட்கள் முந்தி விட மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிலாம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குறாங்க அதிகமான பேரு. அப்படிலாம் இல்ல. 63 நாயன்மார்ல 3 பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்களே 1600 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் எப்படி உள்ள விடாம இருப்பான்? எவனோ ஒரு மடையன்னு சொன்னா அதை நம்ம காதல எடுத்துக்கிட்டோம். ஆராய்ச்சி பண்றது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அதுல நானும் ஒரு ஆளு. இப்பதான் யோசனை பண்ண, ஆராய்ச்சி பண்ணேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள்ல முதன்மையான ஆழ்வார்கள் இன்னைக்கு யார சொல்ல முடியும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். நம்மாழ்வார். பாருங்க, எடுத்த உடனே நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு குரு யாரு? யார் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். யார் அது படத்துல இருக்குது? சத்தமா எனக்கு கேட்கவே மாட்டேங்க. நம்மாழ்வார். ராமானுஜருக்கு கூட நம்மாழ்வார். நமக்கெல்லாம் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர் தெரியுமா? 190 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர். 5125 ஆண்டு காலம் ஆகுது அவர் பிறந்து. நமக்கு 7 தலைமுறை தெரியலையே, நமக்கு தெரியல. அவர் 200 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவருடைய மகமை எப்படி இருக்கும்? அவருடைய எப்படி போற்றக்கூடிய வாழ்ந்திருப்பாரு. இன்னைக்கு இதே ஊர்ல நடக்கக்கூடிய 15ஆவது உற்சவத்துல 5வது நாள் உற்சவம் எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க, 5வது நாள் உற்சவம் வந்திருப்பேன் அப்படிம்பாங்க. எதுக்குன்னு கேட்டா 9 கோயில்ல இருந்தும் பெருமாள் நம்மாழ்வாரை பார்க்க வராரு. அதுதான் சிறப்பு. அப்படிப்பட்ட வாழ்ந்த நம்ம சமுதாயம் இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரத்தை இழந்துட்டு நிக்குது. இதை மாத்தணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நாம சொன்னோம். அதுல முதல் வெற்றியை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அகில இந்து நாடார் அமைப்பு இன்னைக்கு திருவள்ளிக்கேணில ஒரு விழா எடுக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாடார் சங்கங்கள் நம்மாழ்வார் விழாவை நடத்தணும். தாய்மார்கள் ஒவ்வொருவரும் நம்மாழ்வாருடைய படத்தை வீட்டில் வச்சு வணங்கி நம்ம அடுத்த ஜெனரேஷன் இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்னை பத்திரக்கால் ஏட்டலை துவங்கி இருக்கு. இதை பத்தி விரிவா அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது பேசுவோம். இத்துடன் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.